ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கன்னி ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை வளமா இருக்கா? நலமா இருக்கா? இது எப்படி இருந்தாலும் சரி, கன்னிய பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தைய நீ வாங்க முடியாது. அவங்களுடைய மனசுங்கிறது ரொம்ப மென்மையானதா. தியாக உணர்வ கொண்டவங்க, திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு சிந்தனையில இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க கூட இருக்க நேரத்துல சொல்லுவாங்க, "ஏப்பா கொஞ்ச நேரமாவது அந்த மூளைய தான் ஆஃப் பண்ணி வையேன். எனக்கு மட்டும் உன்னுடைய மூளைய ஆஃப் பண்ணி வச்சுக்கிற சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா, ஒரு தட்டு தட்டி விட்டுருவேன்." அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சதா நேரமும் ஒரு சிந்தனை. குளிக்கும்போதும், சாப்பிடும்போதும், வண்டி ஓட்டும்போதும், தூங்கும்போது கூட ஏன் தூக்கம் கூட இவங்க எப்படா யோசிச்சு முடிப்பாங்கிற அளவுக்கு இவங்களையே மீறி தூங்குனா தான் உண்டு. அப்படி என்னதான் யோசிப்பீங்களோ தெரியல. உடைய அதிபதி புதன் பகவான் தான். புத்திக்கு அதிபதி தான். நாங்க இல்லன்னுலாம் மறுக்கல. அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் யோசிக்கக்கூடாது. இருக்கு, இல்லன்னு தான் மத்த ராசிக்காரங்க யோசிப்பாங்க. ஆனா ஏன் இருக்குன்னு யோசிப்பீங்க? ஏன் இல்லன்னு யோசிப்பீங்க? அதோடவா விடுவீங்க? அதோடைய ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு சில நேரங்கள்ல நீங்க தோல்வியை தழுவுவதற்கு அதுவே காரணமாவும் இருக்கு. ஆனா, இவங்களுடைய சிந்தனைங்கிறத இப்போ ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த இடத்துல இருந்தாலும், அவங்க இவங்க கிட்ட உதவியே கேட்கலனாலும், ஈஸியா அத சார்ட் அவுட் பண்ணி குடுத்துருவாங்க. இத பண்ணுங்க சரியாயிடும். அதாவது மத்தவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சர்வ சாதாரணமா சொல்யூஷன் சொல்லக்கூடிய நீங்க, உங்களுடைய வாழ்க்கைய மட்டும் ரொம்பவே கடினமா ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆனா, அந்த கடினமான வாழ்க்கைய மத்தவங்களுக்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. மத்தவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நீங்க எத பத்தியும் பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. அட! நமக்கே இந்த அளவுக்கு புத்தி சொல்றான்னா, அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க யோசிப்பாங்க. ஆனா, உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும் தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துகிட்டு தான் இருக்கும். உண்மையான ஒரு உறவு இல்லாம, தனக்குன்னு ஒருத்தங்க இல்லங்கிற நிலையில தான் கன்னி இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப அமைதியானவங்க. எல்லார்கிட்டயுமே அன்பா நடந்துக்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க. குறிப்பா அந்த கன்னி ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாரத்தையுமே அவங்களா தூக்கி தலையில வைக்க வேணாம். தானே தலைய குடுக்குறதுல கண்ணிய அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. இப்படி இருந்தாலும் இந்த பாரமும் நமக்கு சுகம் தான் அப்படின்னு வாழ்றவங்க தான் கன்னி ராசி. இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட எப்பயுமே முகத்துல சிரிப்போட வலம் வரக்கூடிய உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. பல நாள் உறவு ஒன்று சேரப்போகுது. கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் கலங்காத மனம் படைச்சவங்க. இருந்தாலும் கஷ்டங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு மாற்றம், முன்னேற்றம், சந்தோஷம், அதிர்ஷ்டம், உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. கன்னி ராசிக்காரங்க ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில இதெல்லாம் படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா ஜூன் மாதத்துல இருந்து 2 ராஜ்யங்கள் உருவாக்கத்தினால உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரத்துக்கு உரியவர் யாருங்க? நம்ம பெருமாளப்பன். இவரை வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம். ஸோ அந்த வகையில உங்களுக்கான பலன் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நானும் இவரை வணங்கினால் மட்டும்தாங்க உங்களுக்கான பலன்களை முழுமையா நான் சொல்லி முடிக்க முடியும். அந்த வகையில மாதவனே, கேசவனே, மதுசூதனா, கோவிந்தா, கோபால வாமனனே, நாராயணனே, திருவேங்கடவனே, வைகுந்தா, ஸ்ரீனிவாச, வெங்கடேசா, ஸ்ரீதரனே, ஜெய் கிருஷ்ணா. ஓம் நமோ நாராயணா. கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள் தான். ஸோ இவரை நீங்க வழிபாடு செய்தாலும் செய்யலனாலும் பரவாயில்லைங்க. இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே துணை வரும். இதனால தான் உங்க கைகள்ல பணம் போடலாம். ஆனா உங்களுடைய தேவைக்கு அது கையில இருக்காது. மத்தவங்களுக்காக தான் அது வீண் செலவா, வரைய செலவா, இல்ல உங்களுடைய பணமே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க மத்தவங்களுக்கு பாவப்பட்டு, பாவப்பட்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க கடன்காரா இருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட நிலையில தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க, இந்த பிரச்சனை தீரணும். குறிப்பா செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியாத பட்சத்துல புதன்கிழமை, சனிக்கிழமைகளாவது பெருமாளை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கும். சரி, இப்போ இந்த தலைப்பிற்கான பலன்களை பார்க்கலாம்.
கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் 2 யோகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்த கொடுக்கும். நல்லதொரு மாற்றத்த கொடுக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த 2 யோகங்கள் அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு பிறகு தாங்க ஒரே வேளையில உருவாகியிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு சிறப்பான யோகம்னு பார்த்துக்கோங்க. ஒரு யோகம்ங்கிறது பத்ர யோகம். 2வது யோகம் மாளவிய ராஜயோகம். இந்த 2 யோகங்கள்னால ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க ஒருத்தவங்களுடைய ஜாதகத்த கணிக்கும் பொழுது, நவகிரகங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய பார்வை இதெல்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கான பலன்கள கணிக்க முடியும். அந்த வகையில நவகிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசிய மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால சில நேரங்கள்ல ராஜயோகம் உருவாகும். இந்த யோகங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சில சமயங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும். அது ரொம்பவே சிறப்பானது, மிகவும் சிறப்பானதுன்னு நாங்க சொல்லுவோம். அந்த வகையில ஜூன் மாதத்துல வரக்கூடிய 2 ராஜயோகங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக உருவாகி கன்னி ராசிகளுடைய லைஃபவே பார்த்தோம்னாக்க ரொம்பவே சிறப்பா மாத்தப் போகுது. அது எந்த 2 கிரகங்கள் தெரியுமா? அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது. அதே சமயம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாக போகுது. இந்த 2 யோகங்கள் தாங்க 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேளையில உருவாகி இருக்கு. இதனால இந்த ராஜயோகங்களுடைய தாக்கத்தினால எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே அதிர்ஷ்டம் உருவாகும். அதுல குறிப்பா கன்னி ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது. குறிப்பா கன்னி ராசிக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. திரும்பவும் சொல்றேங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறதுங்கலாம் ரொம்ப சிறப்பானதுதான். சரிங்களா? இப்போ பழங்கால பொருட்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ, அப்படி பல வருடங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த 2 யோகங்களும் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த பலன்களையுமே கன்னி ராசிக்கே கொடுக்க போகுது. அதாவது இந்த நேரத்துல இருந்து ஆல்ரெடி கன்னி ராசிக்காரங்க தன்னம்பிக்கை மிக்கவங்க தான். ஆனா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான். உடைய ஆளுமை திறனுமே மேம்பட போகுது. பணம் சம்பாதிக்கிறதுல கன்னி ராசிக்காரர் கெட்டிக்காரங்க தான். ஏன்னா புத்தி சாதுரியம். எந்த சந்துல தூந்து எந்த பொந்துல தூந்து எப்படி போனா எப்படி வர முடியும், யாரை எப்படி மடக்க முடியும். ஆனா நேர்மையா சம்பாதிப்பாங்க. யாரையுமே ஒரு நாளும் ஏமாத்த மாட்டீங்க. இப்போ அதை விட பல மடங்கு நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க. பணத்தோட சேர்த்து வெற்றிகளுமே குவிக்க போறீங்க. இப்படி பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறன்களால முன்னேற்றத்தை காண போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கும். எந்த வேலையில வேணா இருங்க, எந்த துறைகள்ல வேணா இருங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ₹1 சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அந்த வேலையில கட்டாயம் உயர்வு ஏற்படும். ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு நிலை, கோடி கோடியோ பணம் சம்பாதிக்கணும் சரி, தெருக்கோடியில வாழ்றவங்களாக இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீண்ட காலமா நிம்மதியா குடும்பத்தோட ஒரு நாள் ஒரு 2 நாள் ஏதாவது இருக்க முடியுதா? குடும்பம் அப்படின்னா கன்னி ராசிக்கு ரொம்ப உசுருங்க. குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணா கூட சரி, ஒரு நாளும் இவங்க தண்டிக்க மாட்டாங்க. அதை சரி செய்யறதுக்கான வழியை மட்டும் தான் தேடுவாங்க. இல்லைங்களா? அந்த வகையில குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை கூட இப்போ சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. சிறப்புனாக சாதாரணமா இல்லைங்க, வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. அதே மாதிரி சமூகத்திலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகமாக போகுது. நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க. ஒரே வேலையில உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை மற்றும் வணிகத்திலுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அது வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க இல்லையா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரிங்க, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க வேலையில நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஆரோக்கியத்திலயும் குறைவே கிடையாது, சிறப்பா இருக்கு, மேம்பட்டு நிக்குது. வருமானத்துல உயர்வு ஏற்படுது. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்காரங்களே, இந்த ஒரு படத்துல கூட அஜித் சார் சொல்வார், என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கான வருமானத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்களே உருவாக்க போறீங்க. புரியுதுங்களா? அதுவும் தொழில் ரீதியாலாம் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. வெளிநாட்டு செய்திகள்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செய்திகளாக சேரும். வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும்.
வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப சிறப்பான நிலையில இருக்க போறீங்க. நீண்ட நாட்களான கடின உழைப்பிற்கு இப்ப பலன் கிடைக்கும். அதே மாரி வீட்லயும் சரி, சுப நிகழ்ச்சிகள அதிகமா நடத்த போறீங்க. நீங்களும் நெறைய சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சொல்லப்போனா அடுத்தபடியா இந்த 2 கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுக்கு பணக்காரர் ஆகும் வாய்ப்பு கொடுக்கு. பணக்கார யோகம் நிச்சயங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இப்ப தாராளமா செய்யலாம். அதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாரி புதுசா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது இந்த மாதிரி யோகம் இருக்கு. ஒவ்வொரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா செய்ய போறீங்க. அதே மாரி உறவுகள் உடனான உறவு மேம்பட்டு நிக்குது. சொந்தக்காரங்கனாவே ஏதாவது ஒரு சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு இப்படியே இருந்த நிலை மாற்றும். அதாவது உறவுகள் அப்படிங்கிறது சொந்த பந்தங்கள் கிட்ட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் காரணமா ரொம்ப அந்யூன்யமா இருக்க போறீங்க. புரியுதுங்களா? குறிப்பா வருமானத்துல நல்ல முன்னேற்றம். வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானத்துல உயர்வு இருக்கிறதுனால, ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கு கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாரி அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல செய்திகளை பெறக்கூடிய காலம் இது. அதில் பங்கு சந்தையில இருக்கீங்க, நல்ல லாபம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமா திரும்ப திரும்ப சொல்றேன். வேலையில இருந்தா பதவி உயர்வு, சம்பள உயர்வு. தொழில் சரியா? நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாரி குடும்பத்தோட கிட்ட நல்ல சந்தோஷமான நேரத்தை கழிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு அமையும். சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகறதுனால, நீங்க மத்தவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ போறீங்க. அது மாரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதனால, ரொம்ப சந்தோஷமா வாழ வர போறீங்க. நெறைய பணத்த சேமிக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவுக்காரங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பண உதவிகளை செய்ய போறீங்க. நிதி ரீதியாலாம் திடீர் நிதி ஆதாயங்களை பெற போறீங்க. செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? கேட்டு கேட்டு பார்த்து கொடுக்கவே இல்ல. நெறைய பண விஷயத்துல ஏமாந்து போன கன்னி ராசிக்கு, அந்த சிக்கிக்கிட்டு இருக்கிற பணம், தொழிலா இருக்கட்டும், இல்ல சொந்த பந்தங்களுக்கு குடுத்தோ, இல்ல நண்பர்கள்கிட்ட குடுத்தோ, அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட குடுத்தோ, இப்படி ஏதாவது ஒரு வகையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில புதிய திட்டங்களை தீட்டி, அதில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தமா கன்னி ராசியுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்க போகுது. இந்த 2 யோகங்களுடைய அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நான் நெல்லுக்கு பாஞ்சா புல்லுக்கும் பாயுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ஷ்டம்னே சொல்லி முடிக்கலாம். கரெக்ட்டா சொன்னா பணப்புழக்கம் அதிகமாகும், பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும், காதல் உறவு சிறப்பா இருக்கும், உறவுகள்ல ஒற்றுமை மேம்படுது, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் காரணகர்த்தா இருக்கிறவரே சுக்கிர பகவான் தான். அவரால உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு வாழ்க்கையில உச்சத்துல இருந்தாலே போதும். ஒட்டுமொத்தமா இவர் பாசிட்டிவான கிரகம். உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு யோகம். இவரால இவர் கூடவே இருக்கக்கூடிய புதன் பகவானால, அதாவது யாரு? உங்களுடைய அதிபதி இல்லையா? பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? எல்லாமே கிடைக்க போகுது. இதுதான் அதனாலாம் கிடையாது. மகிழ்ச்சியில தத்தளிக்க போறீங்க. ஒரு செலவே வந்தா கூட அது சுப செலவுகளாக இருக்க போகுது. புரியுதுங்களா? அதே மாரி உங்களுடைய மகனுக்கோ, மகளுக்கோ உயர்கல்வியா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அமைச்சு குடுக்கணும், தொழில் அமைச்சு குடுக்கணும்னு நெனச்சா கூட சரிங்க. இப்போ எல்லாமே கைக்கூடி வரும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான முதலீடுகள்ல கூட இப்போ நீங்க பணத்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. முன்னலாம் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்க, இப்போ செலவுகளும் பண்ணிக்கிட்டு, சேமிப்பும் பல மடங்கு உயர்வதை பார்த்து சந்தோஷத்துல இருக்க போறீங்க. முடியாத காலத்துல கூட மத்தவங்களுக்கு நெறைய உதவிகள் செஞ்ச நீங்க, இப்போ ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்துல, நெறைய பேருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறீங்க. சரியான காலம். திட்டங்களை செயல்படுத்துவதற்காகட்டும், உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகட்டும், நம்மலாம் பேசிப்போம் இல்லைங்களா? நம்மலாம் அடிக்கடி சொல்லுவோம். நமக்குன்னு ஒரு நேரம் வராத போகுமா? நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பொறக்காம போகுமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு காலம் தான் கன்னி ராசிகளுக்கு ஜூன் மாதத்துலேருந்து கிடைக்க போகுது. மகிழ்ச்சி பொங்க போகுது மனசுல. கணவன் மனைவி உறவு, காதல் உறவெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வரன் கிடைக்கும். அந்யுன்யம் அதிகமாகும். அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. லாட்டரியில ஜாக்பாட் அடிக்கூடிய யோகம் கூட இருக்கு. வண்டி வாகனங்களை மாத்துவதற்கான சரியான காலம். ஆபரணங்களை வாங்குவீங்க.
உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி பார்க்க போறீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு காதல் உறவு திருமணத்துக்கு கைகூடும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். சொத்து சேர்ப்பீங்க, பரிசுகள் தேடி வரும், தொழில் நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கவங்க, விளையாட்டுத் துறையில இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய பெயருக்கு புகழ் சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்கள் கைக்கூடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும். அதாவது சுக்கிர பகவானால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கிற மாதிரி, இந்த மாளவிய யோகத்தினால வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. அது இந்த மாளவிய யோகம் அப்படிங்கிறது திருமண வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கொடுக்க போகுது. உங்களுக்கான பாராட்டுகள் குவிய போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. நம்ம ரொம்ப நாளா நினைச்சதும் நடக்கும், நினைக்காததுமே நல்லதா நடக்கும். அதாவது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கன்னி ராசிகளுடைய வாழ்க்கையில சீரும் சிறப்புமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லணும்னா, இந்த இரட்டை ராஜயோகங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா, சாதகமான பலன்களை மட்டுமே இனி கொடுக்க போகுது. எல்லா விதங்களிலுமே நன்மை கிடைக்க போகுது. செல்வம் பல மடங்கு அதிகமாக போகுது. வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அதிகமான பணத்தின் வருமானம் கிடைக்கும். மேலும் இனி உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது. வேலையிலும் சரி, வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில மேம்பாடு ஏற்படுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட அதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்கும். புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில சிறப்பான பலன்களை அனுபவிக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு புதிய வழிகள்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெற போறீங்க. வணிகம் செய்யறவங்களுக்கு பெரிய அளவுல வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சொல்லப்போனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து இப்போ விடுபடக்கூடிய காலகட்டம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து கன்னி ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதை நினைச்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதே. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைச்சிருக்கணும், இந்த அதிர்ஷ்டத்துடைய முழு பலன்களும் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம், பழனிமலை முருகப்பெருமான அனுதினமும் வழிபாடு செய்வதனால நல்லதே நடக்கும். உடைய கனவுகள் எல்லாமே நனவாகும். அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, சாலை பணி செய்யறவங்களுக்கு எந்த வழியிலையாவது உதவி செய்யுங்க. அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா, பணம் கொடுக்கறதோ, இல்லை ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை உணவு வாங்கி கொடுக்கறதோ, இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். அது போலவே நெல்லி மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிக்கிறதுமே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தாங்க. நினைச்சது எல்லாமே நிறைவேறும். வாழ்த்துக்கள்ங்க. அதாவது பல வருஷம் தவம் இருந்து வரம் கிடைச்ச மாதிரி இந்த 2 ராஜ யோகங்களும் கன்னி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை முழுசா ஏற்படுத்தியிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன், நலமுடன்.